ஆக்ஷன். கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து 1 + 2 + 3 + 4 + 5 போட்டு பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம அதே ப்ரோக்ராம் தான் இப்பயும் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ 1 + 2 + 3 + 4 + 5 மட்டும் பண்ணாமல் we will do something little bit more. 7 வரைக்கும் பண்ண போகிறோம். அப்போ எப்படி பண்ணுவோம்? int ans = 1 + 2 + 3 இப்படியே போகணும்னு நினைப்பீங்க, அதுதான் பண்ண மாட்டோம். ans = 1. ans ans +2. புரியுதா? படத்தில் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ans +3. புரிகிறதா? இதை வந்து இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம். ans += எழுதலாம், தெரியும்ல. += 4 எழுதலாம். விச் மீன்ஸ் ans += எழுதினாவே கம்பைலர் என்ன பண்ணிடும்னா அது முதல்ல ans = ans +5 இன்டர்னலாக மாற்றிக்கும். அதனால் ans += எழுதலாம். புரியுதா? ரெண்டுமே ஒன்று தான். புரிகிறதா? இப்போ சிஎல் ஆன்ஸ் பண்ணலாம். இன்ட்டு போடலாமா இந்த டைமும்? எல்லாம் வந்து மண்டையில் கொட்டிகிட்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனால் கௌதம்னாலையும் சொல்ல முடியல, அவனும் மண்டையில் கொட்டிட்டான். ஏலியன் மேரில் அது ஒரு மாட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பர்மனெண்ட்டாக ஒரு ESP32 உள்ளே இருக்கும். அதோட பின்ஸ் மட்டும் வெளியில் இருக்கும். எப்போ வேணாலும் கோட் எழுதிக்கலாம். ESP32 செமையாக இருக்கும்ல. ஓகே, இப்போது நான் பட்டன் அமுத்தினேன்னா எனக்கு ஆன்சர் ஏன் என்ன பண்ணாலும் 0 வருது. இது = 0ன்னு போட்டோம். டிஜிட்டல் ரீட் தானே இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் இருந்துருந்தால் 2 நாள் இதில் உட்காந்துருப்பீங்க தானே. சாரி, 15th பண்ண தானே ரீட் பண்ணணும். ஓகே, இது அப்லோட் ஆகிட்டு இருக்கக்குள்ளே இதில் வந்து நான் ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுத்துட்றேன். இந்த பட்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. இதிலேருந்து 3 பின் எடுத்துக்கிறோம். அதாவது 3 volt கிரவுண்ட் அண்ட் நம்மளோட இன்புட் பின் நம்பர் 15. 3 volt கிரவுண்ட் இன்புட். ஓகே, ஸோ இதுதான் 3 volt, இதுதான் கிரவுண்டு, இதுதான் இது இன்புட் பின். இன்புட்டையும் கிரவுண்டையும் ரெசிஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும்? ரெசிஸ்டர் வழியாக அது கிரவுண்ட் ஆக்கிரும். அப்போ இதை 0 ஆக்கிரும். ஸோ இது வந்து எப்போவுமே 0ங்கிற ஸ்டேட்லேயே தான் இருக்கும். புரியுதா? அப்போது இந்த பின் எப்பயுமே 0ன்னு இருக்கும். இப்போது இந்த 3 volt ஒரு பட்டன் மூலிமா இந்த பின் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ பட்டன் அமுத்தினா இந்த பின்குள்ளே 3 volt போயிடும். ஆனால் அந்த 3 volt ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. நீங்கள் கேட்பீங்க பட்டன் கூட இதை கனெக்ட் பண்ணால் அப்போது 3 volt கிரவுண்டுக்கு போகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. ஏன்னா இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமேனு. இது ரெண்டையும் நம்ம ரெசிஸ்டர் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னதான் 3 volt இதுக்கு போனாலும் ரெசிஸ்டரை தாண்டி தான் அது இங்கே போகணும். அப்போ அது கரண்ட் குறைஞ்சி போயிடும். ரெசிஸ்டர் ஜஸ்ட் ஹீட் மட்டும்தான் ஆகும், வேறு ஒன்றும் ஆகாது. பட் 3 volt இங்கே போகும். ஸோ இன்புட் வருதுன்னு அதனால் ரெக்கக்னைஸ் பண்ணி 28ன்னு பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ அதுவே நான் பட்டன் அமுத்திட்டுனா 0ன்னு வந்துடும். புரிஞ்சா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். கிளியராக புரிஞ்சது தானே? ஓகே, இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ans = 1 இருக்குது. இப்போ ans = ans +2ங்கிறப்ப ansக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கள்? 1. அப்போ ansங்கிறது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1. 1 + 2 என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 3. ஓகே, இதை வந்து நீங்கள் சொல்லிட்டே வர போகிறீங்க. ஓகேவா? இப்போ ansக்குள்ளே என்ன இருக்குது? 3. இப்போ இங்கே ans என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 3. இப்போ 3 இது என்ன பண்ணும்? 6. 3 + 3 6 ரிட்டர்ன் பண்ணும். சொல்லுங்கள். 3 + 3 6 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ansக்குள்ளே என்ன இருக்குது? 6. இப்போ இந்த லைன் கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ கம்ப்யூட்டர் இந்த லைனை பார்த்தோன்னே என்ன பண்ணால் ans = ans +4ன்னு இதை மாற்றிக்கும். ஓகேவா? இப்போ ansக்குள்ளே என்ன இருக்குது? 6. இப்போ 6 + 4 என்ன பண்ணும்? 10 ரிட்டர்ன் பண்ணும். வெரி குட்.
இப்போ 10 எங்கே இருக்கும்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஏஎன்எஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 10 ரிட்டர்ன் பண்ணும். 10 plus 5 15 ரிட்டர்ன். 15 return. இப்போ ஏஎன்எஸ்குள்ளே என்ன இருக்கு? 15. இப்போ இந்த லைன் வந்தோடனே என்ன ஆகும்? கம்ப்யூட்டருக்கு புரியாது ஸோ அதனால கன்வெர்ட் பண்ணும். ஏஎன்எஸ் ப்ளஸ் 6ன்னு கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஏஎன்எஸ் 15 ரிட்டர்ன் பண்ணும். வெரி குட். 15 + 6 என்ன? 21 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஏஎன்எஸ்குள்ளே என்ன இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி ANS return 21. 21 பண்ணும். இப்போ 21 + 7 என்ன? 28 இப்போ ஏஎன்எஸ்குள்ளே 28 போகும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? CL சிஎல் என்ன ஆகும்? 28 ஏஎன்எஸ் 28 ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து into X எக்ஸ் எதை ரிட்டர்ன் பண்ணும்? 0 இப்போ பட்டன் ஆனில் இருக்குது, அதனால தான் 28 பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு off ஆஃப் 0 என்னது? பட்டன் ஆஃப் இல்லை 28 × 1 28 ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் தான் 28 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஆப்வியஸாக நம்ம இதை எடுத்துவிட்டா ரிவர்ஸ் ஆகி 0 ஆகும். அதை வந்து நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் பட்டன் அமுத்திட்டேன்னா இது அப்படியே எல்லாமே அண்டு ஆகும். ஆப்வியஸாக இதில் வந்து எக்ஸ் 0 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து 28 × இது 0 வந்து 0. ஸோ அதனால் 0 பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? தட் இஸ் ஆல்.